வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்றைக்கி நம்ம ஒரு குவிக் கேம்பிங் ட்ரிப் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஒரு 1 to 2 days ஹாலிடே இருந்தால் குவிக்காக சென்னையிலேருந்தோ இல்லை பெங்களூர்லேருந்தோ ஒரு ட்ரைவ் போய் ஒரு வெக்கேஷன் போகணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த ஜவாத் மலைக்கு போய் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். ஒரு அன்டச்டான ஒரு பேரடைஸ்னே சொல்லலாம் இந்த இடத்த. ரொம்ப கூட்டம் இல்லாமல், சத்தம் இல்லாமல், ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு இடம். நாங்கள் சென்னையிலேருந்து தான் போயிருந்தோம். மார்னிங் 5 o'clock வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். இந்த மலை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்டர்ன் காட்ஸில் தான் இருக்குது. நம்ம திருவண்ணாமலையிலேருந்து 75 கிலோமீட்டர். சென்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 200 to 230 கிலோமீட்டர்ஸ் ஆகும். பெங்களூர்லேருந்து 180 கிலோமீட்டர்ஸ் வரும். சென்னையிலேருந்து போனீங்கன்னா ஒரு 5 hours ட்ரைவ். ஸோ மார்னிங் நாங்கள் முருகன் இட்லி கடையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டோம். அதுக்கப்புறமா போலூர் வழியாக தான் நாங்கள் போயிருந்தோம். ஜவாத் மலை போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ரூட் இருக்குது. நீங்கள் சென்னையிலேருந்து ஆர்காட் வழியாக, கண்ணமங்கலம், அமிர்தி, ஜமுனாமாத்தூர் வழியாக நீங்கள் ஜவாத் மலை போகலாம். இல்லைன்னா சென்னை, ஆர்காட், ஆர்னி, போலூர், ஜமுனாமரத்தூர் போகலாம். பெங்களூர்லேருந்து போகிறீங்கன்னா கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், அலங்காயம், அதுக்கப்புறமா ஜமுனாமரத்தூர். நீங்கள் வேலூர் வழியாக வரீங்கன்னா வாணியம்பாடி, அலங்காயம், ஜமுனாமரத்தூர். இல்லைனா வேலூர் வழியாக அமிர்தி, ஜமுனாமரத்தூர் போகலாம். வேலூர், அமிர்தி, ஜமுனாமரத்தூர் தான் ஷார்ட்டஸ்ட் ரூட். நாங்கள் வந்துட்டு போலூர் ரூட்டில் தான் போனோம். ஏன்னா அமிர்தி ரூட்டில் கொஞ்சம் ரோடு ஒரு மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. பட் போலூர் ரூட்டில் ரோடு ரொம்பவே நல்லா இருந்தது. செக் போஸ்ட் பார்த்தீங்கன்னா மார்னிங் 6 to evening 5 தான். அதுக்குள்ளேயே நீங்கள் என்ட்ரு ஆகிட்டு வெளியில் வந்துடணும். போலூர்லேருந்து ஜமுனாமரத்தூர் போகிறதுக்கு 40 கிலோமீட்டர் காட் ரோடு ஆகும். 5 ஹேர்பின் பெண்ட் இருக்குது. 5 ஹேர்பின் பெண்டுக்கும் அழகாக சிலப்பதிகாரம், மணிமேகலை, குண்டலகேசி, வளையாபத்தி, சிவக சிந்தாமணின்னு பேர் வச்சுருக்காங்க. ரோட்ஸ் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது. நேரோவாக இருக்கும். நிறைய பிளைண்ட் பென்ஸ் இருக்குது. ஸோ அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணுங்கள். ஜவாத் மலை பார்த்திங்கன்னா ஒரு அன்கமர்ஷியலைஸ் பிளேஸ். மெயின் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற வைனு பப்பு அப்சர்வேட்டரி தான். நார்த் வெஸ்டர்ன் சைடில் பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட் இருக்குது. அதுக்கப்புறமா சவுத் ஈஸ்டர்ன் சைடில் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் இருக்குது. ஸோ மத்தியானம் நாங்கள் அங்கே இருக்கிற மூன் கார்டன் ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டோம். அங்கே தான் லஞ்ச் சாப்பிட்டோம். போலூருக்கு அப்புறம் நெக்ஸ்ட் நல்ல டவுன் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜமுனாமரத்தூர் தான். ஸோ நீங்கள் ஃபியூவல் எதாவது ஃபில் பண்ணணும், இல்லை ஸ்நாக்ஸ் ஃபுட் எதாவது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா எய்தர் போலூரில் வாங்கிக்கோங்க, இல்லைன்னா உங்களுக்கு ஜமுனாமரத்தூரில் தான் கிடைக்கும். நடுவில் அந்த 40 கிலோமீட்டர் எதுவுமே கிடைக்காது. ஜமுனாமரத்தூர் நீங்கள் மிஸ் பண்ணிங்கன்னா ஜவாத் மலை அந்த கேம்பிங் சைட் பக்கத்தில் இருக்கிற அந்த 3 ரெஸ்டாரண்ட் தான் உங்களுக்கு ஒரே ஃபுட் கிடைக்கக்கூடிய இடம். ஸோ லஞ்ச் சாப்பிட்டுட்டு 2 மணிக்கு இந்த அப்சர்வேட்டரி ஓப்பன் பண்ணுவாங்க. முக்கியமாக சாட்டர்டேஸ் மட்டும்தான் உங்களுக்கு ஓப்பனாக இருக்கும். சாட்டர்டே மட்டும்தான் விசிட்டர்ஸை உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸோட வைனு பப்பு அப்சர்வேட்டரி பார்த்தீங்கன்னா காவலூரில் இருக்குது. 1967 ஓப்பன் பண்ணாங்க. அங்கே ஒரு பெரிய வைனு பப்பு டெலஸ்கோப் இருக்குது. அது வழியாக நீங்கள் செலஸ்டியல் ஆப்ஜெக்ட்ஸை பார்க்கலாம். அதாவது நம்மளுக்கு காமிக்க மாட்டாங்க, பட் அதை பற்றி எல்லாம் நம்மளுக்கு டிஸ்கிரைப் பண்ணுவாங்க. நைட் ஸ்கைஸ் கிளியராக இருந்தால் 7 o'clock அப்புறம் சின்ன 8 centimeter டெலஸ்கோப்பில் நம்ம ஜூபிட்டர் அதெல்லாம் வியூ பண்ணலாம். என்ட்ரி டிக்கெட் பார்த்தீங்கன்னா 50 rupees. செலக்டட் நம்பர் ஆஃப் என்ட்ரிஸ் தான் உங்களுக்கு அங்கே அலோவ் பண்ணுறாங்க. ஸோ 2 o'clock போய் நிற்கிறது ரொம்பவே சேஃப். என்ட்ரி டிக்கெட் கூட உங்களுக்கு ஃப்ரீயாக டீ, காஃபி வரும். கேட்லேருந்து ஒரு 10 minutes வாக் இருக்கும். பேட்சாக நம்மளை கேட்லேருந்து உள்ளே அனுப்புவாங்க. நீங்கள் நடந்து போகும்போது மிச்சம் நிறைய டெலஸ்கோப்ஸை நீங்கள் பார்த்துட்டே போகலாம். நம்மளை பார்க்க உள்ளே அலோவ் பண்ணுற டெலஸ்கோப் பார்த்தீங்கன்னா 234 centimeter டெலஸ்கோப். இதோட ஃபவுண்டர் வைனு பப்புங்கிறவரோட ஞாபகார்த்தமாக அவரோட பேரே இந்த டெலஸ்கோப்புக்கு வச்சுருக்காங்க. இந்த டெலஸ்கோப் வழியாக நம்ம செலஸ்டியல் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் வியூ பண்ணலாம். இந்த அப்சர்வேட்டரி பார்த்தீங்கன்னா 725 meters ஆல்டிடியூடில் இருக்குது. இது தவிர நம்ம இந்தியாவில் ஒரு 3-4 இடத்துல அப்சர்வேட்டரி இருக்குது. பட் ஒரு அப்சர்வேட்டரிலையும் ஒரு மாதிரியான வேலைகள் நடக்குது. பேட்சாக அப்சர்வேட்டரிக்குள்ளே நம்மளை மேலே அலோவ் பண்ணுறாங்க. உட்கார வச்சு பொறுமையாக நம்மளுக்கு அழகாக இதை பற்றியெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. டெலஸ்கோப்பை ஆப்ரேட் பண்ணியும் நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காமிச்சாங்க. இந்த அப்சர்வேட்டரி இந்த இடத்துல ஏன் செட் பண்ணாங்கங்கிறதையும் நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் சிட்டி லைட்ஸ், இண்டஸ்ட்ரியல் பொல்யூஷன் எதுவுமே கிடையாது. சிட்டி லைட்ஸில் சுற்று வட்டாரம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபாரஸ்ட் ஏரியா தான். எந்த லைட்ஸுமே இருக்காது. லைட்ஸ் இருந்தால் நம்மளால் ஸ்கையில் இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸை கிளியராக பார்க்க முடியாது. பொல்யூஷன் இருந்தாலுமே க்ளவுட்ஸ் நல்லா பிளர்ட் ஆகிடும். நம்மளால் செலஸ்டியல் ஆப்ஜெக்ட்ஸை அவ்வளோ கிளியராக பார்க்க முடியாதுங்கிறதுனால இந்த இடத்த செலக்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த இடத்த பார்த்திங்கன்னா அதனால தான் டெவலப் பண்ணாமல் அப்படியே ஃபாரஸ்ட் ஏரியாவாகவே வச்சுருக்காங்க. ரெண்டாவது முக்கியமான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா எர்த்தோட ஈக்குவேட்டருக்கு இந்த இடம் ரொம்ப க்ளோஸாக இருக்குது. அதாவது நார்தர்ன் அண்ட் சதர்ன் ஹெமிஸ்பியர் கரெக்டாக ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்கும். அதனால தான் இந்த இடத்த டெலஸ்கோப் வைக்கிறதுக்காக செலக்ட் பண்ணாங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ரொம்ப பெரிய டெலஸ்கோப். கீழே இருக்கிற ஆங்கிள், மேலே இருக்கிற அந்த ஸ்லிட் ஓப்பன் ஆகும்போது ரொட்டேட் ஆகி கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணுது. லென்ஸ் வழியாக உங்களுக்கு எல்லாம் கேப்சர் ஆகி சிஸ்டமில் வந்துடும். இந்த டெலஸ்கோப்பை தவிர நிறைய சென்டிமீட்டரில், நிறைய இன்ச்சஸில் இன்னும் கொஞ்சம் நிறைய டெலஸ்கோப்ஸ் அங்கே இருக்குது.
ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, நம்மளோட டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணாங்க, ஆப்ரேட் பண்ணி காமிச்சாங்க. கிட்ஸுக்கெலாம் ரொம்பவே ஃபேசினேட்டிங்காக இருந்தது. ஸோ 2 o'clock to 5 o'clock இந்த செஷன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறமா 7 o'clock மேலே நல்லா டார்க் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு பிளானட்ஸ் எல்லாம் வெளியே வரும் இல்லையா, அந்த டைமில் ஸ்கைஸ் நம்மளுக்கு கிளியராக இருந்தால் சின்ன டெலஸ்கோப் வழியாக நம்மளுக்கு செலஸ்டியல் ஆப்ஜெக்ட்ஸை காமிக்கிறாங்க. ஃபுல்லாக இருட்டு தான். லக்கிலி அந்த சின்ன டெலஸ்கோப் வழியாக நாங்கள் ஜூபிட்டர் வியூ பண்ணோம். ஜூபிட்டரில் இருக்கிற 4லேருந்து 5 மூன்ஸ் ரொம்ப அழகாக தெரிஞ்சுது. அப்சர்வேட்டரி வியூ பண்ணதுக்கப்புறமா ஈவினிங் நம்ம டென்ட்டுக்கு வந்துடலாம். டென்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் மத்தியானம் 2 o'clockலேருந்து செக்இன் பண்ணலாம். செக் அவுட் டைம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே 2 o'clock. ஈவினிங் பார்த்தீங்கன்னா போன உடனே சூப்பராக ஒரு டீ, கூடவே கொஞ்சம் குட் டே பிஸ்கெட்ஸ். 1 member 2 member 4 members ஸ்டே பண்ணுற டென்ட் இருந்தது. நாங்கள் 4 member டென்ட் எடுத்துக்கிட்டோம். ரேட்லாம் பார்த்தீங்கன்னா பர் பர்சன் ரேட் தான். கேம்பிங் சைட் ரீச் ஆகிறதுக்கு ரகடான ரோடில் ஒரு 2 to 3 minutes ட்ராவல் பண்ணணும். 2-3 பேர் அங்கே கேம்பிங் ஸ்டே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இது தவிர்த்து நீங்கள் இங்கே தங்கணுன்னா கோகோ கேம்பிங்கோட கண்டெய்னர் ரூம்ஸ் இருக்குது. வேணும்னா நீங்கள் அங்கேயும் ஸ்டே பண்ணிக்கலாம். இந்த கேம்ப் சைட்டில் பார்த்தீங்கன்னா கேம்பிங் ஏரியாவுக்கு பக்கத்துலேயே கார் பார்க்கிங் இருக்குது. ஸோ உங்கள் திங்ஸ் எல்லாம் அங்கேருந்து நீங்கள் அப்பப்போ எடுத்துக்கலாம். இதை தவிர்த்து அழகான ஒரு கேம்ப் ஃபயர் பிளேஸ் இருக்குது, ஒரு க்ளோஸ்டு டைனிங் ஏரியா, அதுக்கப்புறமா ஒரு 10 டாய்லெட்ஸ் இருக்கும். டாய்லெட்ஸ்குள்ளேயே உங்களுக்கு பாத்திங் ஏரியாவும் இருக்குது. ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு டாய்லெட்ஸ்க்கு வெளியே வாஷ் பேசின்ஸ் நிறையவே இருக்குது. டென்ட் குவாலிட்டியில் ரொம்பவே நல்லா இருந்தது. 2 ஜிப் வச்சுட்டு எந்த இன்செக்ட்ஸும் இல்லாமல் ரொம்ப க்ளீனாக இருந்தது. உங்களுக்கு ஸ்டே பேக்கேஜ்லேயே டீ, நைட் டின்னர், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், ஆஃப்டர்நூன் லஞ்ச், அதுக்கப்புறம் மார்னிங் எந்திரிச்சோடனே ஒரு ட்ரெக்கிங், அதுக்கப்புறமா காயக்கிங் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஈவினிங் டீ காஃபிக்கு அப்புறம் அவங்க டென்ட்டில் போய்ட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா வெளில உட்காந்து சில் அவுட் பண்ணிக்கலாம். நீங்கள் டிக்கெட் வச்சுருந்தீங்கன்னா வைனு பாப்பு அப்சர்வேட்டரி போய்ட்டு நைட் 7 o'clock ஸ்கை வியூ பண்ணிவிட்டும் வரலாம். மூன் வர வரைக்கும் ஸ்கை பார்த்திங்கன்னா அவ்வளோ கிளியராக இருந்தது. எல்லா செலஸ்டியல் ஆப்ஜெக்ட்ஸும் ரொம்ப பிரைட்டாக அழகாக தெரிஞ்சுது. கொஞ்சம் கொஞ்சமாக மூன் ரைஸ் ஆக ஆக இந்த ஆப்ஜெக்ட்ஸ்லாம் கொஞ்சம் பிளர் ஆக ஆரம்பிச்சுது. மூன் வந்ததுக்கப்புறம் தான் அந்த இடத்துல கொஞ்சம் லைட் கிடச்சிது. நைட் அதுக்கப்புறமா கேம்ப் ஃபயர் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு குரூப் டூர் ஈவெண்ட் மாதிரி தான் இருக்கும். கேம்ப் ஃபயர் சுற்றி நிறைய ஃபேமிலிஸ், நிறைய பேர் வந்திருந்தாங்க. சோலோ ட்ராவலர்ஸ், ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். இருட்டுங்கிறதுனால யாருமே தயங்காமல் வெக்கப்படாமல் டான்ஸ் ஆடி பாட்டு பாடி ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கேம்ப் ஃபயருக்கு அப்புறம் டின்னர் சாப்பிட போயிட்டோம். ஃபுட் பற்றி நான் கண்டிப்பாக சொல்லியே ஆனோங்க. கொதிக்க கொதிக்க சுட சுட சூப்பர் டேஸ்டியான ஃபுட். டின்னருக்கு பார்த்தீங்கன்னா வெஜ் நான்வெஜ் ரெண்டுமே இருந்தது. சப்பாத்தி, குருமா, கீ ரைஸ், பொட்டேட்டோ கிரேவி, அதுக்கப்புறம் சிக்கன் கிரேவிலாம் இருந்தது. டின்னர் முடிச்சதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கேம்ப் சைட்டில் போயிட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்லோரும் டென்ட்டுக்கு போய் தூங்கிட்டோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஏர்லியாக எழுந்துக்க வேண்டியதாக இருந்தது. ஏன்னா 7 o'clock அங்கே ட்ரெக்கிங்க்கு கிளம்பணும். மார்னிங் காஃபி பிஸ்கெட் சாப்பிட்டுட்டு ஒரு 2 hours ட்ரெக்கிங் போயிட்டோம். மலையில் நடுவுலேருந்து இன்னொரு மலை ஏறி இறங்கி திருப்பி நாங்கள் கேம்ப் சைட்டுக்கு ரிட்டர்ன் வந்தோம். போகிற வழியில் அங்கங்கே வியூ பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு காமிச்சாங்க. குரூப்பாக கேங்காக ட்ரெக்கிங் போகிறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. கிட்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்ஸ் கேங்கோடு சேர்ந்து பேசிக்கிட்டே வந்தாங்க. ஒரு சைட் லேடிஸ் பார்த்தீங்கன்னா லேடிஸோடு பேசிகிட்டே வந்தோம். ஜென்ட்ஸ் ஒரு பக்கம். ஸோ யாருன்னே தெரியாதவங்க கூட நல்லா மிங்கிள் ஆகி பேசிகிட்டு இருந்தது. ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. மிஸ்ட் இல்லைன்னா இந்த வியூ பாயிண்ட்லேருந்து உங்களுக்கு அப்சர்வேட்டரி, சிட்டி எல்லாமே ரொம்ப கிளியராக தெரியும். ஸோ நாங்கள் ட்ரெக்கிங் போக போக தான் சன்ரைஸ் ஆச்சு. ப்ராப்பர் ரோட்ஸ்லாம் கிடையாதுங்க. புஷ்ஷஸ்குள்ளே பூந்து தான் போகணும். நம்ம மிஸ் ஆகி வேறு ஏதாவது ரூட்டில் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக நம்மளை ஹெட் பண்ணுறது அங்கே இருக்கிற ஒரு லோக்கல் மெம்பர் தான். கூடவே நம்மளுக்கு கருப்பாங்கிற ஒரு நாயும் வந்தார். எண்டில் பார்த்திங்கன்னா நம்மளோட கேம்போட இன்சார்ஜ் இருப்பார். நடுவில் நம்மளாம் போவோம். ஸோ தட் நம்ம எங்கேயும் மிஸ் ஆகாமல் இருப்போம். இப்போ நீங்கள் பார்க்குற கேவ் தான் கோலமாவு கேவ். இந்த கல்லிலேருந்து தான் கோலப்பொடி தயாரிக்கிறாங்க. இந்த கேம்பிங் தவிர நீங்கள் வேறு எங்கேயா போகணுன்னு நினச்சிங்கன்னா பீமன் மடு வாட்டர் ஃபால்ஸ் போகலாம். பட் நாங்கள் அங்கே போகும்போது தண்ணி ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. ஸோ போகிறது அவ்வளோ ஒர்த் இல்லைன்னு எல்லோரும் சொன்னதுனால நாங்கள் அவாய்ட் பண்ணிக்கிட்டோம். 2 hours ட்ரெக்குக்கு அப்புறம் நம்மளோட கேம்ப் சைட்டுக்கு ரிட்டர்ன் வந்ததுக்கப்புறம் சூப்பராக கொதிக்க கொதிக்க பிரேக்ஃபாஸ்ட் இருந்ததுங்க. இட்லி, வடை, சாம்பார், சட்னி, பூரி, மசால், யம்மி, ஹாட், சூப்பர் ரிஃப்ரெஷிங்காக இருந்தது. பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சதுக்கப்புறமா காயக்கிங் கூட்டிகிட்டு போனாங்க. காயக்கிங்கோட லொக்கேஷன் நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. நம்மளோட கேம்ப் சைட்லேருந்து ஒரு 5 minutes ட்ரைவ். லைஃப் ஜாக்கெட்ஸ், அதுக்கப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எப்படி ட்ரைவ் பண்ணோங்கிறதையும் நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறாங்க. ஸோ லெஃப்ட் சைட் புஷ் பண்ணால் ரைட்டில் போகும், ரைட் சைட் புஷ் பண்ணால் லெஃப்ட்டில் போகும், ரிவர்ஸ் வரத்துக்கு டேர்ன் பண்ணிவிட்டு அது புஷ் பண்ணணும். அதெல்லாம் நம்மளுக்கு சூப்பராக சொல்லி கொடுத்துட்டு நம்மளே தான் அதை எடுத்துகிட்டு போயிட்டு வரணும். ஆரம்பத்தில் கொஞ்சம் பயமாக இருந்தது. அதுக்கப்புறமா ஓரளவுக்கு ஒரு 5-10 minutes ட்ரைவ் பண்ணிவிட்டு நாங்கள் ரிட்டர்ன் வந்துட்டோம். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கேம்ப் டென்ட்டில் நாங்கள் ஏலகிரியில் ஸ்டே பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த கேம்பில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவாக நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருந்தது. ஸோ இந்த கேம்பிங்கில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபுட் சூப்பர்பாக இருந்தது.
அதுக்கப்புறமா நம்மளை எங்கேஜிங்காக நிறைய ஆக்டிவிட்டீஸ் கொடுத்து வச்சுருந்தாங்க. காய்க்கிங் முடிச்சுட்டு கேம்ப் சைட்டுக்கு ரிட்டர்ன் வந்துட்டு நாங்கள் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டோம். மீல்ஸுமே மத்தியானம் வந்துருச்சு. மீல்ஸ் 1 மணிக்காக சாப்பிட்டுட்டு நாங்கள் கீழே இறங்கிட்டோம். மீல்ஸ் பார்த்திங்கன்னா சவுத் இண்டியன் வெஜ் மீல்ஸ். அதே போலூர் ரூட் வழியாகவே நாங்கள் கீழே இறங்கிட்டோம். வழியில் பார்த்திங்கன்னா மில்லட்ஸ், அதுக்கப்புறம் நிறைய லோக்கல் ஃப்ரூட்ஸ் எல்லாம் விற்றுட்டு இருந்தாங்க. ரொம்பவே ஸ்வீட்டாக சூப்பராக இருந்தது, சீப்பாகவும் இருந்தது. வாழைப்பழம், பலாப்பழம், அதுக்கப்புறமா சீதாப்பழம்லாம் நிறைய கிடச்சிது. சீதாப்பழம் சூப்பராக இருந்தது. மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் போகிறதா இருந்தால் கண்டிப்பாக சாட்டர்டே அப்சர்வேட்டரி போகிற மாதிரியான டைமில் பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ அங்கேருந்து நாங்கள் ரிட்டர்ன் சென்னை வந்துவிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.